இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஊக்கமும் ஆக்கமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு கொல்லன் ஒருவன் இருந்தாராம். கொல்லன் சொன்னா பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த இரும்பு பட்டறையை கொண்டு பணியாற்றுவோம். நிறைய அந்த இரும்பினாலான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பழைச்சிட்டு வந்தாராம். அதாவது இந்த மண்வெட்டி ஆகட்டும், இல்ல கொடுவாள் கத்தி ஆகட்டும், இல்ல கடப்பாறை ஆகட்டும், இது போன்ற அந்த உபகரணங்களை, அந்த இரும்பினாலான உபகரணங்களை செய்து பெருமளவிலே அதனை வியாபாரம் செய்து பிழைத்து வந்தானாம். ரொம்ப நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்து கொண்டிருந்தானாம். காலப்போக்குல பார்த்தோம்னா அப்படியே மாற்றம் வருகிறது. இந்த இரும்பு உபகரணங்களினுடைய பயன் அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே வந்துடுறது. ஏன்னா பார்த்தோம்னா நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்துருது இல்லையா? இன்னைக்கு பள்ளம் எடுக்கணும்னா கூட யாரும் இந்த கடப்பாறை மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றது இல்ல. பெரிய பெரிய கடப்பாறை எல்லாம் யூஸ் பண்றது பத்தி ஒரு ஜேசிபி அப்படிங்கிற ஒரு இயந்திரத்தை வச்சு பள்ளம் எடுத்துக்கிறா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்த உடனேயே அவனுடைய அந்த செயல்பாடு, அதாவது வியாபாரம்ங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் வறுமை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தெடுத்தான். ஒரு தடவை ரொம்ப வருத்தத்தோட படுத்துக்கிட்டு இருக்கா. மனைவியினுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக்கொண்டு அப்படியே ரொம்ப வருத்தமா யோசிச்சுட்டு இருக்கானா. அப்ப அவனுடைய மனைவியானவள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டே கேட்கிறாளாம், ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எவ்வளவு வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு பார்த்தா ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாலா, நீங்க தான் நிறைய இந்த கோடாலி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களே, கோடாலி கடப்பாறை எல்லாம் வச்சிருக்கீங்க, அதை கொண்டு நாம் விறகு வெட்டி பிழைத்து கொள்ளலாமே, இதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலா சொல்லானாம். இவனும் என்ன பண்ணானா, போய் விறகு வெட்டி கொண்டு வந்து அதை விற்றானாம். விறகெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அப்பப்போ விற்கும் போது ஏதோ ஓரளவுக்கு சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பணம்ங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு பொழுது பார்க்கும்பொழுது அவன் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தானா. மனைவியானவள் கேட்டாலாம், ஏன் இவ்வளவு வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நம்ம தான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, டெய்லி நம்ம விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நல்ல வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தோம் டெய்லி. ஆனா இப்ப பார்த்தோம்னா வர்றது ஏதோ ஒருவேளை கஞ்சி சாப்பிடுற அளவுக்கு தானே இருக்கு. இன்னைக்கோ ஒரு நாள் தான் கொஞ்சம் இந்த விருந்தெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். டெய்லி நம்ம சாம்பார் ரசம்லாம் நம்மளால சாப்பிட முடியலையே, நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாலாம், ஏன் இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க, என்னுடைய நகைகள் கொஞ்சம் இருக்கு, நான் எல்லாவற்றையும் வித்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சிடலாம். இன்னைக்குதான் விறகுதான் நீங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு வரீங்க, அதை நம்ம ஒரு கடை மாதிரி வச்சு வியாபாரம் பண்ணும்பொழுது தேடி விறகு வாங்குவாங்க தானே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாலும், ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுத்தாலாம். உடனே இவனுக்கு அது நல்ல ஐடியாவா பட்ட உடனே அந்த அம்மாவுடைய கையில இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நகைகள்லாம் வித்து ஒரு கடை மாதிரி ஒண்ணு வாடகைக்கு எடுத்து அந்த கடையை வைத்துக்கொண்டு ஒரு விறகு கடையாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தானாம். வியாபாரம் நல்லாவே ரொம்ப நல்லா கொழிச்சுட்டே இருந்தான். இவனுடைய உழைப்பு மற்றும் இவனுடைய அந்த வாடிக்கையாளர்களோடு இவன் பழகுகின்ற விதம், இது எல்லாவற்றையும் பார்த்து ரொம்ப நல்லாவே வசதி வாய்ப்புகளோடு வளர ஆரம்பித்தான். கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அவனுடைய வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பியது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப நல்ல சௌகரியமாவே இருந்துட்டு இருந்தானா. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும் பொழுது அந்த கடையானது தீப்பிடித்து எரிந்து விட்டதாம். கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படியே அந்த விறகெல்லாம் அப்படியே கரியா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துட்டானா. இதை பார்த்த உடனே அவனுடைய நண்பர்களாகட்டும், அந்த அவங்க கூட இந்த வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, விறகெல்லாம் கொண்டு வந்து அவன்கிட்ட போடுறவங்களாகட்டும், இவங்க எல்லாம் பார்த்து, ஐயோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சே உன் நிலைமை, கொஞ்சம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு இப்பதான் பாக்குறோம், இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே உன் நிலைமை, எல்லாம் என்ன பண்றது, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அவன் ஏற்கனவே நொந்து போய் இருப்பவரின் மேல் அந்த, அதாவது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி எல்லோரும் அவனை அந்த துக்கம் விசாரிக்க 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 அவனுக்கு மேலும் அந்த துக்கமானது தொண்டையை அடைத்து கொண்டே போனதாம். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துட்டானாம். அந்த நேரத்திலே அவனுடைய மனைவி அவனுக்கு பக்கபலகமாக அமர்ந்துட்டு அப்படியே தலையை கோதின்றே சொன்னாலா, இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லும் பொழுது, பாரு அத்தனையும் கறிக்கட்டையா கிடக்குது அப்படின்னு சொல்ல உடனே சொன்னாலாம், இவ்வளவு நாட்களாக விறகு வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம், இனிமேல் கறி வியாபாரத்தை செய்வோமே, விறகெல்லாம் கறிக்கட்டையா தானே இருக்கு, அது எதுவும் சாம்பலாய் போயிடலையே, இப்ப என்ன கஷ்டம் வந்தது இதுல, இனிமே நம்ம கறி வியாபாரத்தை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆறுதல் சொன்னாலாம். உடனே இவனுக்கு அப்படியே ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது சேர்ந்தெடுத்தாம். உடனே இத்தனை நாளாக அது விறகு கடையாக இருந்தது, மறுநாளில் இருந்து அது ஒரு கறிக்கடையாக மாறிவிட்டதாம்.
ஆக அவன் எப்படியாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்பதுதானே அங்கே நோக்கம். எந்த சூழல் வந்தாலும் அந்த இடத்திலே ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும். அந்த ஊக்கம் என்பது இருந்தால் அந்த இடத்திலே ஆக்கம் என்பதும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். எந்த சூழலிலுமே சொல்றோம். அதே உதாசீனம் பண்ணோம் சொன்னா, உதாசீனத்தை பொருட்படுத்தினால் சொன்னா, மற்றவர்கள் வந்து நம்முடைய உதாசீனப்படுத்துறா, மற்றவர்களா நம்ம கேவலமா பேசுறா, என்னப்பா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்வதை நாம் பொருட்படுத்தினோமே ஆனால் நமக்கு எப்பயுமே உடல் ஆரோக்கியம் என்பது கெட்டுவிடும். குளுக்கோஸ் தானே ஏத்தின்னு இருக்கணும். அதை விடுத்து விட்டு அழகாக நாம் முன்னேற வேண்டும். இந்த நேரத்திலே நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு கதையும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது. இந்த செருப்பு வியாபாரிகள்னு சொல்லுவா. 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த செருப்புகள்லாம் எடுத்துட்டு 2 கப்பல்ல தனித்தனியா பயணித்தார்களாம் 2 வியாபாரிகள். 2 வியாபாரிகளுமே ஒரே தீவுல போய் இறங்குனாங்களாம். அந்த தீவுல பார்த்தா போய் இறங்கின உடனேயே முதல் வியாபாரி பாக்குறா, அந்த தீவுல யாருமே செருப்பே போடல. ஐயையோ, இவர்களுக்கு செருப்பை பற்றிய பயன்பாடே தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே தன்னுடைய கம்பெனிக்கு உடனே ஒரு டெலிகிராம் கொடுத்துட்டானா, நான் உடனே திரும்பி வரேன், நீங்க அங்க இதற்காக உற்பத்தி எல்லாம் செய்ய வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லி தன்னுடைய கம்பெனிக்கு, ஏன்னா இந்த தீவுல வந்து யாருமே செருப்பு உபயோகப்படுத்த மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் உடனே ஒரு டெலிகிராம் கொடுத்துட்டானாம். அதே நேரத்துல 2வது வியாபாரி பார்த்தானாம், இந்த ஊர்ல யாருக்குமே செருப்பினுடைய பயன்பாடு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கம்பெனிக்கு டெலிகிராம் கொடுத்தானா. எப்படி தெரியுமா, இன்னும் 2 கப்பல்கள் நிறைய செருப்புகளை அனுப்புங்கள், இங்கே யாருக்குமே செருப்பினுடைய பயன்பாடு தெரியவில்லை, நான் அவர்களுக்கு அந்த பயனை சொல்லி கொடுத்து இந்த இடத்திலே நம்முடைய வியாபாரத்தை செழிக்க செய்வேன் அப்படின்னு சொன்னானாம். ஆக இங்க எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த இடத்திலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எப்பொழுதுமே ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.